ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் மீதமான சாதம் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த சாதத்தை வச்சு இன்றைக்கி நம்ம ரொம்ப மொறுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஸ்நாக் பார்த்துட்டிங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடியதாக தாங்க இருக்கும். எங்கள் வீட்டில் அன்றைக்கி ரொம்ப சாதம் மீதமாயிடுச்சு. அதை எடுத்து வச்சுருந்தோம். எடுத்து வச்சுட்டு இப்போ கிரைண்டரில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே எடுத்து சேர்த்துட்ருக்கேங்க. இது கூடவே கொஞ்சோண்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே சீரகம் கொஞ்சோண்டு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்துட்டு கிரைண்டர் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. இப்போ இது நல்லா அரையட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதே மாதிரியே இருக்கிற எல்லா சாதத்தையுமே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சாதம் நமக்கு இந்த அளவுக்கு அரைஞ்சிது அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு முறுக்கு பிடி இருக்குது இல்லைங்களா, முறுக்கு சுற்றுவோம் இல்லைங்களா, அதில் போட்டுக்கோங்க. அந்த முறுக்கு சுட்டியில் போட்டு ஒரு நல்லா வெள்ளை வேட்டி விரிச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு மாடி இல்லைன்னா ஏதாவது நல்லா வெயில் கரெக்டாக படக்கூடிய ஏரியாவில் அந்த வேட்டியை விரித்து முறுக்கு சுட்டியில் இந்த மாதிரி அந்த அரைச்ச சாதத்தை போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பார்த்தோம் அப்படின்னா அம்மா இதை ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுட்டு இருந்தாங்க. நல்லா வெயிலாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இருக்கும். நல்லா வெயிலாக இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் பார்த்துட்டோம்னாலே இது நல்லா காஞ்சிருச்சு. அன்றைக்கி ஈவினிங் எடுக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் அந்த வேட்டியிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்குறோம் அந்த வடகத்தை. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லாவே காஞ்சிருந்தது. அது வர்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு எடுங்க. காயலை அப்படின்னா இன்னும் ஒரு நாள் கூட காய வச்சுக்கலாம். இப்போ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். லைட்டாக தண்ணி தெளிக்கும் போது உங்களுக்கு ஈரமாக இருந்துச்சுன்னா கூட மறுபடியும் அந்த வேட்டிலேயே போட்டு இன்னும் ஒரு 1 மணி நேரம் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் இது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரியே நம்ம கடையில் வாங்குகிற அந்த வடகத்தை விட இந்த மாதிரி வீட்டில் வடகம் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு ஸ்நாக் இல்லைன்னா கூட இந்த மாதிரி வடகத்தை எடுத்து கொஞ்சோண்டு பொரித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் மீதமான சாதத்தில் செஞ்ச வடகமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை எண்ணெய் காய வச்சு எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தங்க, அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம இதை எந்த ஒரு சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இனிமேல் சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சோண்டு சாதம் மீதம் ஆனாலும் அதை இந்த மாதிரி ஒரு வடகமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது எப்பயுமே இதுக்கு வேண்டிய நம்ம சாதம் மீதம் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அந்தளவுக்கு இதில் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.